ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெஸ்ட் பேட்ச் பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். போன டைம் 25ல் நிறையா டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க. அதில் லாஸ்ட் அட்டம்ப்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு தமிழுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருந்தாங்க. நோட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து பிடிஎஃப்லாம் கொடுத்து டெஸ்ட் மாதிரி வச்சிட்ருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெய்லி வச்சுட்ருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிகிட்ருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் சரி இது மாதிரி ஜிஎஸ்க்கு நல்லாயிருக்கும் வச்சா பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஜிஎஸ்க்கும் சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது பே பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி, பே பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி எனக்கு ஜிஎஸ்க்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 700 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பே பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை. ஜாயின் பண்ணதில் இருக்குது, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி கால் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, வெளியே போயிருக்காங்க, அதனால தான் பண்ண முடியல, பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் எப்படின்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்கும். அவங்க நம்பர் கொடுத்த நம்பர் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்கும். நம்ம 10 மணி நைட்டு 10 மணிக்கு நான் அடித்தேன். கால் பிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஏன் எடுக்க மாட்டேறீங்க, அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டாச்சும் ரீஃபண்ட் பண்ணுங்க, பண்ணவும் மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நாளைக்கு நீங்கள் பாருங்கள், அப்படி பண்ணலைன்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு இது பண்ணி பார்த்தா, சும்மா கேட்டதுக்காக ஒரு 2 ஒன்லைன் அனுப்பிட்டு 2 டெஸ்ட் மாதிரி 2 நாளைக்கு சும்மா கொஷின் பேப்பர் மாதிரி 2 கொஷின் பேப்பர் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. இப்படி தான் இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்துக்கோங்க.